எத்தனை பேர் இன்னைக்கு இதை விசுவாசிக்கிறோம்னு தெரியல. நம்ம சபை அப்படி இருக்க கூடாது. ஆபிரகாமின் தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யெகோவா தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செய்றேன்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசைப்பட்டான். அவன் கண்டு என்ன செஞ்சான்? களி கூர்ந்தான். வசனம் சொல்லுது. இயேசு சொல்றாரு, தம்முடைய சீசர்கள் சூழ்ந்திருக்க, ஆமென், பரிசேயர் சதுசேயர் சூழ்ந்திருக்க சொல்றாரு, ஆபிரகாமை உங்கள் தகப்பன்னு சொல்லிடாதீங்க. அந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தரை கண்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இப்படி தொடங்கும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது. வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார். வார்த்தையாக, கர்த்தராக, இயேசுவாக. அல்லேலூயா.